ஹாய்! வணக்கம். இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி தம்பி வெளிய தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் கொஞ்சம் கதவ திறந்தே வச்சிருக்கிறேன். திடீர்னு அழுதா எந்திரிச்சு போகணும் அப்படின்ட்டு. நான் கன்ஃபார்ம் பண்ண வீடியோவ வந்து ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோட கன்டென்ட் உங்களுக்கு புரியும். எனக்கு அந்த 1 மந்த் பாத்தீங்கன்னா, ரொம்ப மார்னிங் சிக்னஸ், லெக் கிராம்ப்ஸ் எல்லாத்த விட முக்கியமா பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த பீரியட் கிராம்ப்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ஹெவியா இருந்தது. அதுக்கு முன்னாடி 2 மாசமும் அதே மாரி ஹெவியா இருந்ததுனால, நான் அது ஒரு பெருசாவே கண்டுக்கல. நான் எப்படியும் பீரியட்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு எப்பயுமே பீரியட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா 9 டேஸ்க்கு முன்னாடி வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பீரியட் கிராம்ப். அது ஆரம்பிச்சதுல இருந்து கரெக்ட்டா 9த் டே எனக்கு பீரியட் ஆயிரும். பட் இந்த தடவ பாத்தீங்கன்னா, எனக்கு 20 டேஸ்க்கு மேல ஆயிருச்சு. எனக்கு பீரியடே வரல. நானும் எப்படியும் பீரியட் ஆயிரும்னு சொல்லிட்டு பிரெக்னன்சிய பத்தி திங்க் பண்ணவே இல்ல. திடீர்னு நோட் பண்ணி பார்க்கும்போது தான் 20 டேஸ் ஆயிருச்சு. பீரியட்ஸ் வரல. ஆனா பெயின் மட்டும் ஹெவியா இருந்தது எனக்கு. நான் வீட்ல அவங்க கிட்ட சொன்னதும், அவங்க 2 சரி ஓகே செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னாங்க. பட் நான் வந்து என்ன மைண்ட்ல வச்சுட்டு சொன்னேன்னா, எனக்கு இன்னும் பீரியட் ஆகல. ஆனா பெயின் பயங்கரமா இருக்கு. ஸோ எனக்கு பப்பாளி வாங்கி கொடுங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன். பட் அவங்க 2 அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வீட்ல ஹஸ்பண்ட் 2 சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுலயும் பாசிட்டிவ். எனக்கு புரியவே இல்ல ஒண்ணுமே. ஏன்னா எனக்கு பயங்கரமா பெயின் இருக்கு. ஆனா பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்குது. இது என்ன ஃபேக் பாசிட்டிவா? இல்ல உண்மையாவே பாசிட்டிவ் ரிசல்ட் தானா? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல தான் இருந்தோமே தவிர ஹாப்பியா இல்ல. ஏன்னா ஒரு மாரி பதட்டமா தான் இருந்தது. பெயினா இருக்கு. ஆனா இங்க பாசிட்டிவ் வந்திருக்குது. இது எப்படி? என்ன? ஏது? அப்படிங்கிற மாரி மிஸ்கேரேஜ்க்கு இது ஆயிருமோ? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்லயே தான் இருந்தோம் நானும் அவரும். சரி லேட் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மார்னிங் செக் பண்ணிட்டு டியூஸ்டே ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் நானு. போயிட்டு நான் ஈவினிங் வந்ததுமே ஓகே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுல நாங்க திண்டுக்கல்ல தான் இருந்தோம் அந்த டைம்ல. யாருகிட்ட கேட்டாலும் அவங்க சொன்ன ஒரே ஹாஸ்பிட்டல் அந்த அன்னை தெரசா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். அது பாத்தீங்கன்னா ஐவிஎஃப்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க வந்து எல்லாருமே அது ரொம்ப ஃபேமஸான டாக்டரும் கூட மலர்ச்செல்வி மகேஷ் அப்படின்ட்டு அவங்க பேரு. எல்லாருமே அங்கதான் போய் பார்த்தாங்க. ஸோ எப்பயுமே ரொம்ப க்ரௌடா இருக்கும் ஹாஸ்பிட்டல். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போனோம். நாங்களும் ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் ஈவினிங்க்கு. ஸோ நானும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றதுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு ஷிஃப்ட் முடியறதுக்கும் கரெக்டா இருந்தது. எங்க வீடு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப் டு 60 கிலோமீட்டர்ஸ் வரும் வீட்டுக்கு போக வரேன்ட்டு. அது ரொம்ப லாங் தான். ஆனா எங்களுக்கு அங்கதான் ஹாஸ்பிட்டல் இருந்தது போய் பாக்குற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பைக்ல தான் டிராவல் பண்ணிட்டு போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி என்ன நடக்க போகுது என்ன ஏதுட்டு பிளாங்கா இருந்தது. ஏன்னா 50 டேஸ்ல நிறைய பேருக்கு வந்து 60 டேஸ்க்கு மேல போனாதான் ஹார்ட் பீட்டே வரும். அது வரைக்கும் வராது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அப்போ 50 டேஸஸ் இருக்கும்போது என்ன இருக்கும் ஸ்கேன்ல என்ன தெரியும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே தான் போயிட்டு இருந்தேன். அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். எங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்த வரைக்கும் 2 3 ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இப்போ டேட் தள்ளி போயிருக்கு கன்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல தான் எழுதுவாங்க டாக்டர் பாக்குறதுக்காக. பட் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் எனக்கு ஃபைல் போட்டாங்க. எனக்கு டைரக்டாவே ஃபைல் போட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அப்புறம் பேசிக்கா இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து அவங்க செக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. லைக் பிபி, சுகரு, அப்புறம் அந்த ஆக்ஸிஜன் லெவல் அதெல்லாமே செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு என்ன அங்க டாக்டர பாக்குறதுக்காக உள்ள ரூம்க்கு அனுப்புனாங்க. அங்க ஒரு 10 நிமிஷம் பக்கம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ள போனதுமே எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, என்ன வந்து அந்த பெட்ல வந்து ஸ்கேன் பாக்குறதுக்காக ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல படுக்க வச்சுட்டாங்க. யாரும் வந்து செக் பண்ணல. அந்த டைம்ல வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. என்னது இது? என்னவா இருக்கும்? ஒருவேளை நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதை எப்படி இது பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி ஒரு இதுலயே போயிட்டு இருந்தோமா. டாக்டரும் வந்தாங்க. ஜூனியர் டாக்டர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க. அவங்க செக் பண்ணிட்டு அவங்களோட மெடிக்கல் டேர்ம்ல என்னென்னமோ சொல்றாங்க. பக்கத்துல ஒரு நர்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னது இது இவங்க இப்படி சொல்றாங்க என்ன ஏது ஒண்ணுமே சொல்லாம போறாங்களேன்ட்டு மனசு கேட்காம அங்க நிறைய நர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க ஒரு 4 5 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டேன். உடனே அவங்க 2 டாக்டர் வந்து சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் எல்லாம் தாங்க முடியல சஸ்பென்ஸ். எதா இருந்தாலும் ஓகே ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அங்க படுத்திருந்தேன். அப்புறம் இந்த நர்ஸ் வந்து என்ன நினைச்சாங்க தெரியல டக்குன்னு அந்த மானிட்டரை திருப்பிட்டு இதுதான் உங்களோட பேபி பாருங்க ஹார்ட் பீட் எவ்வளவு நல்லா தெரியுது அப்படின்னாங்க. ஃபிளாட் ஆயிட்டாங்க இங்கேயே அப்படியே. டக்குன்னு அப்புறம் ஹஸ்பண்டையும் உள்ள கூப்பிட்டு அவங்க கிட்டயும் காட்டினாங்க. எங்கனால அந்த டைம்ல நம்பவே முடியல. எனக்கு பயங்கரமா கிராம்ப்ஸ் இருக்கு. ஆனா இம்ப்ளான்டேஷன் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அத. அது வந்து நிறைய பேருக்கு வந்து நோட் பண்ணாத அளவுக்கு அதாவது நோட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் பெயின் இருக்கும். பட் எனக்கு அப்படி இல்ல. எக்ஸ்ட்ரீமா இருந்தது. பீரியட்ஸ்க்கு வர்ற பெயினை விட அப்படியே அதிகமா இருந்ததுனால நான் ரொம்ப பயந்துட்டேன்.
ஓகே. எல்லா டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு, ஃபைல் எல்லாம் போட்டு டேப்லெட் எனக்கு அந்த எழுதி குடுத்தாங்க. அந்த சத்து மருந்தெல்லாம் நெறைய எழுதி குடுத்தாங்க. ஆஸ்பிரின் அதெல்லாமே. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஹேப்பியா வந்துட்டோம். பட் எக்ஸைட்மென்ட் எந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டும் ஆகல. நாங்க நார்மலா இருந்தோம். கேர்ஃபுல்லா இருக்கணுமே தவிர நார்மலா இருந்தோம். அவ்வளவுதான் இருந்தோம். மத்தபடி எந்த இதுவும் பண்ணிக்கல. வீட்லயும் ஃபோன் பண்ணி காலையிலேயே ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி 2 பேத்துக்குமே வீட்ல 2 வீட்லயுமே கால் பண்ணி சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க 2 பக்கமுமே. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டா டியூஸ்டே கன்ஃபார்ம் பண்ணோம்னா அடுத்த ஃப்ரைடே வந்து எனக்கு என்னோட பர்த்டே. ஸோ ஊர்ல இருந்து எல்லாம் வர்ற பிளான்ல இருந்தது. அதுல இந்த மாதிரி விஷயம் வேற தெரிஞ்சிச்சா அவங்க எப்படா ஊருக்கு வரலான்ட்டு தான் இருந்தாங்க. நார்மலா தான் இருந்தது. அந்த 1 வீக் நான் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா தான் இருந்தேன். என்னோட ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஹில்ஸ் மேல நடந்து தான் போகணும். ஆக்சுவலி எனக்கு நேச்சுரலா நான் கன்சீவ் ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னோட ஆஃபீஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது டெய்லி நடந்து கீழே இறங்கிட்டு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய எக்ஸசைஸா இருக்கும். தனியா நம்ம எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பண்ண வேண்டியதில்லை. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதே ஒரு பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா தான் இருக்கும். 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு ரிவ்யூக்காக வர சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து அந்த ஸ்கேன்ல தான் பார்த்தாங்களே தவிர, அந்த டேட்டிங் ஸ்கேனுங்கிறது எனக்கு பண்ணல. அது 60 டேஸ் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. கரெக்டான வீட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த 1 வீக்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பாட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அந்த டைம்ல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. உடனே லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் நாங்க. கிளம்பி அப்புறம் டாக்டரை போய் பார்த்ததுக்கு அவங்க நல்ல வேலை கரெக்டா வந்துட்டீங்க. உங்களுக்கு உள்ள ப்ளீடிங் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னாங்க. பட் ஸ்கேன்ல பார்த்தா பேபி கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேபிக்கு பக்கத்துல தான் ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது. ஆஹ் சும்மா 2 டிராப்ஸ் தான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் ஸ்பாட்டிங் இருந்தது. ரொம்ப ஹெவியா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நாங்க போயிட்டோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் எங்களுக்கு போட சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 வாரத்துக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மா இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னதும் டக்குன்னு அம்மா அடுத்த நாள் காலையில கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அவங்க தான் அம்மா வந்து நர்ஸ் ஆக்சுவலி. வந்தது மெடிக்கல் ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படி சொன்னாங்க. எக்கோஸ்பிரின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க பிளட் ஃப்ளோ வந்து நல்லா போறதுக்காக. அந்த அது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ஆகுமாமா. பிளட் ஃப்ளோ வந்து நிறைய போறதுனால. எனக்கும் அந்த மாதிரி தான் ப்ளீடிங் ஆயிருக்கு. அம்மா பார்த்துட்டு இது நார்மல் தான், நீ ஒன்னும் பயந்துக்காத அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது. ஓகே இது நார்மல் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸே ஆனேன். அம்மா வந்து சொல்ற வரைக்கும் அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன் நானு. தயவு பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. பிரெக்னெண்டா இருக்கும்போது மட்டும் இல்ல, நார்மலாவே நம்ம லைஃப்ல வந்து எந்த விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. எனக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன எனக்கு வாமிட் இல்ல, நாசியா எதுவுமே இல்ல, நான் நார்மலா இருக்கேன் அப்படின்ட்டு. அவ சொன்னா இல்ல இல்ல அதெல்லாம் ஆரம்பிக்கும் இனிமேல் தான் அப்படின்னா. அவட்ட கேட்டுட்டு வர நெக்ஸ்ட் டேவே எனக்கு வாமிட் கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. என்னோட பிரெக்னன்சில ஒரு 5-6 தடவை தான் வாமிட் எடுத்திருப்பேன். ஆனா நாசியா வந்து என்ன அப்படியே ஆஹா அப்படிங்கிற மாதிரி பண்ணிருச்சு அந்த நாசியா என்ன. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து இந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப 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 பிடிக்கும். நான் அப்படியே சும்மாவே சாப்பிடுவேன். சாப்பாட்டுல எல்லாம் போட்டு பிசையாமையே. அம்மா நான் கன்சீவா இருக்கும்போது எனக்காக அது செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு ஒரே ஒரு வாய் தான் வாயில வச்சேன். அப்படியே ஃபுல்லா காலையில சாப்பிட்ட ஆப்பிள் முதல் கொண்டு அப்படியே வாமிட் ஆயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இருந்தது அப்படியே மெல்ல 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 வாமிட் ஸ்டார்ட் ஆச்சு. நாசி ஆனா பயங்கரமா இருந்தது. காலையில எல்லாம் பிரஷ் பண்ணணும்னு நினைச்சாலே நான் உட்காந்து அழுவேன். ஏன்னா சுத்தமா பிரஷ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மாட்ட கேட்டா அப்படிதான் இருக்கும், போய் நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் ஐயோயோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா என்னோட பர்த்டேக்கும் வீட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. மாமா, அத்தை, அப்பா, தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த வீக் தான் எனக்கு பிளட் டெஸ்ட்டுக்கும் எழுதி கொடுத்திருந்தாங்க. டேடி ஸ்கேனுக்கும். ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பிளட் டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாமே நார்மல் ரிசல்ட் ஆக்சுவலி. ஆனா எனக்கு தைராய்டு மட்டும் பாசிட்டிவ்ன்ட்டு வந்திருந்தது. தைராய்டு எனக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கன்சீவா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா தைராய்டு, சுகர், பிபி இது 3ல எது வேணாலும் வரலாம். 3மே வரலாம். எனக்கு தைராய்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் நாங்க பக்கத்துலயே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலயும் பார்த்துட்டு தான் இருந்தோம். எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது டோட்டலா எனக்கு சேஞ்ச் பண்ணது அந்த ஹாஸ்பிட்டல் தான். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா எல்லார்கிட்டயும் இருந்தாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அதாவது ஆஷா யார்கிட்டயும் பேசுறது அந்த மாதிரி இல்லாம, டாக்டர்ல இருந்து ஸ்டாஃப், நர்ஸ், அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தாங்க. மத்த ஹாஸ்பிட்டல்ல நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டியூஸ்டே செக்அப் போகணும் எப்பயுமே. எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே அதுதான் ரூலு. போகும்போது இங்க பாத்தீங்கன்னா அந்த டியூஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு தண்ணி குடிக்கிற பேப்பர் டம்ளர் இருக்கு இல்லையா, பெரிய டம்ளர், அதுல 3/4 பால் கொடுப்பாங்க. அப்புறம் சுண்டல், பட்டாணி ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்னு கொடுப்பாங்க. எவ்வளவு தடவை வேணாலும் நம்ம வாங்கி அதை சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்ளோ சூப்பரா இருக்கே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட இவ்ளோ நல்லா பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுலயும் என்னோட நர்ஸ் அக்கா, அவங்க பேரு அழகுராணி. அவங்க வந்து
அவ்ளோ நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோன் பண்ணி எதுனாலும் கேட்பாங்க. இப்ப வரைக்குமே தம்பிக்கு இப்ப 6 மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே அந்த அக்கா அங்க இருந்துட்டு ஃபோன் பண்ணி தடுப்பூசி நாளைக்கு போடணும். போட்டுரு. போட்டுட்டு என்ன கூப்பிட்டு சொல்லு. என்ன தொந்தரவுனாலும் எனக்கு சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்பயுமே. அவ்ளோ ஸ்வீட் அந்த அக்கா. ஒரு 3வது மாசம் அம்மா கூடவே தான் இருந்தாங்க. 5th மந்த் வரைக்கும் அம்மா கூடவே தான் இருந்தாங்க. கரெக்ட்டா 4th மந்த் டே 1 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வாமிட்டிங் மத்த அந்த நாசியா எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த பேக் பெயின் எல்லாமே. ஸ்டாப் ஆனதுல நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். என்னடா இது அப்படின்ட்டு டக்குன்னு ஓடி போய் நான் பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் போயிருந்தேன். அதான் வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. போய் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்ல. எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு என்டி ஸ்கேனுக்கு எழுதி கொடுங்க. நான் இப்பவே பாத்துறேன் அப்படின்ட்டு. அப்பவும் அவங்க சொன்னாங்க எல்லாமே 3rd மந்த் வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் நார்மல் ஆயிரும் அப்படின்ட்டு. இல்ல இல்ல எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்ல எனக்கு. அதனால டக்குன்னு நீங்க கொடுங்க. நான் போய் ஸ்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட அடம் பிடிச்சு நானா போய் ஸ்கேன் வாங்கிட்டு வந்து போய் பார்த்தேன். பார்த்ததுல எல்லாமே நார்மலா இருந்தது. ஆக்சுவலி நான் வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஏன்னா எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. அம்மா வீட்லயா இல்ல அங்க இருக்கா தோட்டத்துல இருக்கா அப்படிங்கறது தெரியல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா அட்டாச் பண்றேன். நான் பார்க்கும்போது தம்பி அமைதியா இருந்தான். ஆக்சுவலி அப்ப எனக்கு தெரியல. இப்ப தம்பிங்கிறதுனால நான் தம்பின்னு சொல்றேன். அமைதியா இருந்தான் எனக்கு ஸ்கேன்ல காட்டும்போது. கரெக்டா அம்மா உள்ள உள்ள வராங்க. தம்பி அப்படியே கையை இப்படி தூக்கிட்டு இப்படி இப்படிங்கிறான். அம்மாக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உள்ள அலோவ் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணும்போது அங்க அட்டெண்டரை. அம்மாக்கு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னை பார்த்துட்டு கூப்பிடுறான் கூப்பிடுறான்னு இப்ப வரைக்கும் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் போய் பார்த்ததுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல்லையும் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கேயும் எல்லாமே ஓகே. அப்புறம் டபுள் மார்க்கெட் டெஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா எடுக்கிறதுனா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ரிலேட்டிவ் எல்லாம் கிடையாது. அதனால எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அதை எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஓகே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிற எந்த ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு வந்துடக்கூடாது திங்க் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓகேன்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுவும் எங்களுக்கு ஆஸ் நார்மலா தான் இருந்தது. என்னோட அதுக்கப்புறம் என்னோட பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா தான் போச்சு. எனக்கு ஒரு 5th மந்த்ங்கும் போது நான் நார்மல் ஆயிட்டேன். ஈஸியா சமைக்க முடிஞ்சது. என்னால கிச்சனுக்குள்ளார எல்லாம் போக முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிச்சனுக்குள்ள என்னால நுழைய முடியாது. சாப்பிட்ட தட்டை கூட நான் அந்த வாசல்ல நின்று தான் அம்மாட்ட கொடுப்பேன். அப்புறம் சாப்பாடை இமேஜினே என்னால பண்ண முடியாது. நான்வெஜ் எனக்கு சுத்தமா என்னோட டெலிவரி வரைக்கும் சாப்பிடவே முடியல. நான்வெஜ் நினைச்சாலே எனக்கு வாமிட் வந்துடும். அந்த மாதிரி இருந்தது என்னோட கன்சீவா இருந்த டைம்ல. பட் பிஃபோர் பிரெக்னன்சி வந்து நான் ஒரு நான்வெஜ் பிரியர். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான்வெஜ்ங்கிறது. ஆனா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஐ மீன் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நான்வெஜ்ஜே சுத்தமா சாப்பிட முடியல. அப்புறம் 5th மந்த்துக்கு மேல அம்மாவை நான் ஊருக்கு போக சொல்லிட்டேன். எனக்கு இப்போ பிரச்சனை இல்லைம்மா. டெலிவரி வந்து திண்டுக்கல்ல தான் பாக்குற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குற பக்கம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அம்மா வரட்டு இப்ப நீங்க வேணா நீங்க போயிருங்க. 9th மந்த் என் கூட வந்திருக்கவாங்க அப்படின்னு அம்மாவை அனுப்பி விட்டுட்டேன். நானே தான் மெயின்டைன் எல்லாமே சமையல் பண்றது எல்லாமே பாத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒர்க்குக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் இதுக்கு நடுவுல. கரெக்ட் இங்க சார் நான் வீடியோ பேசுறத உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாரு அப்படியே கவனிச்சு. இளம்பருதி எங்க பாருங்க. இளம்பருதி இளம்பருதி அம்மா பாரு அம்மா பாரு இங்க பாரு. ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஹாய். ஊக்க மூப்புல இருக்கிறாரு. 5th மந்த்துக்கு ஸ்கேனுக்கும் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து அம்மா கூட வரல. நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். அந்த ஸ்கேன்லயும் பாத்தீங்கன்னா சார் வந்துட்டு கை சூப்பிட்டு இருந்தாரு. டாக்டர் கூப்பிட்டு இங்க பாருங்க உங்களோட பாப்பா கை சூப்பிட்டு இருக்கிற அப்படியே அப்படின்னாங்க. அதுவும் எனக்கு ஸ்கேன்ல போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் பயங்கரமா இருந்தது. தலைவர் வந்து வயித்துக்குள்ளாரியே படு சுட்டி ஹார்ட் பீட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுத்திட்டே இருப்பாரு. அவரை கண்டே பிடிக்க முடியாது. டாக்டரே சொல்லியிருக்காங்க நிறைய தடவை. என்னது இது இப்படி இருந்தா எப்படி பாக்குறது ஹார்ட் பீட்டு படு சுட்டியா இருக்கிறாங்க அவங்களோட பேபி அப்படின்ட்டு. கரெக்டா வந்து எனக்கு 6th மந்த்ல மறுபடியும் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. தைராய்டு சுகர் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தைராய்டு வந்து 6th மந்த்ல நார்மல் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா சுகர் வந்துருச்சு. சுகர் வந்ததுதான் வந்தது. ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் தான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கும் வேற வழி இல்லை. நான் வந்து டெய்லியும் வந்து செக் பண்ணி டாக்டருக்கு அனுப்பணும். ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல ரீடிங் அதிகமா இருந்ததுன்னா டாக்டர் திட்டுவாங்க. ஸோ அதனாலயே வந்து நான் பார்த்து பார்த்து தான் எல்லாமே சாப்பிட்டேன். நிறைய என்ன சுகர் இருந்ததுனால சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. உண்மையாவே வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல சுகர் இருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் அதாவது 3rd டைமஸ்டர்ல அந்த மாதிரி தான் நமக்கு ஹெவியா பசிக்கவும் சாப்பிடணும்னு தோணும். கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது சுகரை வச்சுக்கிட்டு. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் நான் டாக்டர் கிட்ட பார்த்தேன். அவங்களும் இங்க நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டர் தான் அவங்க.
அங்க போனாலே நார்மல் டெலிவரி தான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதனாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அத்தையும் அங்க தான் ஒர்க் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தா எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்தது. சுகர் இருந்ததுனால இன்னொன்னு என்ன ஊர்ல இருந்துட்டு வந்தப்போ இந்த ஒரு கரெக்டா 7th மந்த் தான் என்ன பார்க்கறதுக்கு அந்த பலகாரம் குடுக்கறதுக்கெல்லாம் வந்தாங்க. பட் தேங்க்ஃபுல்லி எல்லாருமே ஃபோன் பண்ணி என்ன வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டாங்க சாப்பிடுறதுக்கு. ஸோ நாங்க ஸ்வீட் எல்லாம் எதுவுமே வேண்டாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்கங்கிற மாரி தான் சொன்னோம். அதனாலயே எனக்கு யாரும் ஸ்வீட் வாங்கிட்டு வரல. நானும் சாப்பிடல. எனக்கும் என்னோட பிரெக்னன்சில வந்து பெருசா எந்த விதமான கிரேவிங்ஸும் இல்ல. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடணும்னு தோணும் அடிக்கடி. அதுக்கப்புறம் காய்கறி தான் எனக்கு நெறைய சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்ததே தவிர, ஃப்ரூட்ஸோ இல்ல இந்த மாரி வேற ஏதோ ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாரி எந்த கிரேவிங்கும் எனக்கு இல்லவே இல்ல சுத்தமாவே. டெலிவரி வரைக்குமே எனக்கு எந்த கிரேவிங்ஸுமே இல்ல. கரெக்ட்டா 7th மந்த் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க இருந்த ஏரியா ரொம்ப 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 ஒரு சுத்தியும் மலை, நடுவுல ஊர் அந்த மாதிரி இருக்கும். நல்லா எப்பயுமே மிஸ்ட்டா தான் இருக்கும். வெயில் காலத்துல கூட அங்க மழை பெய்யும். அந்த மாரி ஒரு ஏரியா. கரெக்ட்டா என்னோட 7th மந்த் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் வந்தது. சொல்லவே வேண்டாம். வெயில் காலத்திலேயே பனியா இருக்கும் அப்டின்னா, பனிக்காலத்துல எப்படி இருக்கும்? அவ்ளோ மோசமா தான் இருந்தது. கீழ தரையில கால் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு கிடுகிடுன்ட்டு இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டும் எனக்கு சரியாகல. திண்டுக்கல் போய் கேட்டதுல, அங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டெங்குவா இருக்க சான்ஸ் இருக்கு அப்டின்ட்டாங்க. அங்க டோட்டலா அப்படியே ஆஃப் ஆயிட்டோம் எல்லாருமே. ஏன்னா இந்த டைம்ல டெலிவரியும் பக்கத்துல வந்துருச்சு. இந்த டைம்ல இப்படி இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயி பயந்துட்டோம். டக்குன்னு அப்புறம் வீட்ல என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த ஒரு 3 நாள்ல பிளான் பண்ணது. டக்குன்னு வேலைய ரிசைன் பண்ணிட்டு, வீட்ட காலி பண்ணிட்டு இங்க ஊருக்கு வந்துட்டோம். நான் உடனே வேலைய ரிசைன் பண்ணது நான் எடுத்த சரியான டிசிஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, எல்லாத்த விட முக்கியம் குழந்தை. ஸோ டக்குன்னு கிளம்பி ஊருக்கு தான் வந்துட்டோம் நாங்க. இங்க வந்து நான் தோட்டத்துல தான் இருந்தேன். அதாவது எங்க வீட்ல தான் இருந்தேன். கரெக்ட்டா 9th மந்த் அப்படிங்கும்போது தான் ஏன்னா அம்மா வீட்ல இருந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. தம்பி வர்றதுக்குள்ளார பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வீட்டை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுல பிஸியா. ஸோ நான் தோட்டத்துல தான் இருந்தேன். இன்னொன்னு பிரெக்னெண்டா இருக்கும்போது இருந்து நான் எங்க வீட்ல அதாவது தோட்டத்துல நான் இல்லாததுனால அங்கேயும் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால 9th மந்த் வரைக்கும் அங்க இருந்துட்டு 9th மந்த் தான் நான் இங்க எங்க வீட்டுக்கே வந்தேன். நான் ஆபீஸ்க்கு போனது எனக்கு பயங்கர ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருந்தது. இடையில வேற எதுவுமே நான் பண்ணல. என்னையும் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. வாக்கிங் போக சொன்னாங்க. மத்தபடி இந்த குனிஞ்சு நிமிர்ந்து அது செய்ய, இது செய்ய அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து என்னோட ப்ராப்பரான டெலிவரிக்காக நான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சது 9th மந்த் தான். பெருசா ஒண்ணுமே பண்ணல. நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இவ்வளோதான் என்னோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 சிம்பிளா தான் இருக்கும். என்னோட பையன் பாத்தீங்கன்னா, நான் கன்சீவா இருக்கும்போதும் சரி, டெலிவரி அப்பவும் சரி, ஆஃப்டர் டெலிவரியும் சரி, இப்ப வரைக்கும் அவன் என்னை எந்த தொந்தரவும் கஷ்டமும் படுத்தாம, தொந்தரவும் கொடுக்காம சமத்தா இருக்கான் அவன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம போடுற எல்லா வீடியோவோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பாய்.